ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பட்டர் பயிர் போட்டு குருமா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி தோல் சீச்சிட்டு தண்ணி உருளைக்கிழங்கு முழுங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் பயிர் சேர்த்துட்டு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ, வாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு சேர்த்துருங்க. அடுத்து ஒரு தக்காளி, கொஞ்சமாக கல் உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டர் பயிரை அதில் போட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மசிச்சு விட்டுட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் வரும். கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு பட்டர் பயிர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பட்டர் பயிர் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு